வீட்டில் இட்லி மாவு இல்லையா, இந்த தோசை ரெசிபியை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுங்க. ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டயபெட்டிஸ் பேஷண்ட், டயட் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சூப்பரான ரெசிபி இது. ஓட்ஸ் 1/2 கப்பு, வீட் ரவா 1/2 கப்பு, ரெண்டையும் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஓட்ஸை நல்லா வறுத்துக்கோங்க, அதோட ரவையும் சேர்த்துக்கோங்க. ரவையை நல்லா வறுக்க தேவையில்லைங்க, ஜஸ்ட்டு சூடு பண்ணால் போதும். இப்போ இது ரெண்டையும் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் சால்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் தயிர் ரெண்டையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நல்ல லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு கலந்துக்கோங்க. பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, பெரிய வெங்காயம் 2 பொடியாக நறுக்கினது, கறிவேப்பிலை, மல்லி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. நார்மல் தோசை மாவை விட கொஞ்சம் அதிகமாக தண்ணி கலந்து கலக்கி விட்டுக்கோங்க. தோசைகள் சூடானதுக்கப்புறம் நல்லா ஊற்றி எடுத்துகிட்டு நெய் கலந்து எடுத்திங்கன்னா ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி.